ஃப்ரெண்ட்ஸ், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ். குக்கரில் ஒரு 2 கத்திரிக்காய், அதோட ஒரு உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அதோட உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் கொடுத்துடணும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, இதை கொஞ்சம் வறுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக வாசனை வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பொரிகளில் 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, இதை நல்லா அந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயோடு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பொருளையும் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க தண்ணி விட்டு. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கின பின்னாடி நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் சேர்த்துட்டு மசாலாவையும் சேர்த்து தண்ணி எவ்வளோ தேவையோ அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு 10 நிமிஷம். தோசைக்கு சூப்பராக இருக்கும், இட்லிக்கு ரொம்ப சூப்பராக